நம்மளுடைய டைரக்டர் பிரைவேட் ஸ்கூல் டைரக்டரும் இருக்கிறார்கள். அது சார்ந்து அவங்களுக்கு இல்லை கவுன்சிலிங் குழந்தைங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே இப்போ நான் ஏற்கனவே சொன்னதான் எமோஷனல் வெல்பீயிங்க்கு நம்ம ஏற்கனவே ஒரு புத்தகம் ஒரு கைடு நம்ம கொடுத்து அது மூலமாக டீச்சர்ஸ் நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டீச்சர்ஸ் வந்து பல மாணவ செல்வங்களுக்கு அதுக்கான ட்ரைனிங் வழங்கிட்டு இருக்கிறாங்க. ஆர்பிஎஸ்கே ஸ்கீம் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 800 டாக்டர்ஸ் த்ரூ அவுட் தமிழ்நாடு ஒவ்வொரு ஒன்றியமாக ரொட்டேஷன் பேசிஸில் ஒரு கவுன்சிலிங் கொடுத்துருக்கிறார்கள். ஒவ்வொரு தலைமை ஆசிரியருக்குமே ஒரு கவுன்சிலராக அது இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. அதனால தான் மாணவர் மனசுங்கிற ஒரு பெட்டியின் மூலமாக பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை கூட பேரே எழுத தேவையில்லை, பிரச்சனை எழுதி போட்டால் அதை உடனடியாக நாம் வந்து சரி செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அந்த வகையில் நீங்கள் சொல்கிற மாதிரியான கவுன்சிலிங் வழங்கப்படுது என்று சொன்னாலும் அது இன்னும் அதை கூடுதலாக அதை வலுப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் அரசாங்கத்தில் வேண்டும். கிருஷ்ணகிரி மாதிரி கோவையிலும் இன்னைக்கு காலையில 9 பெண் குழந்தைகள் புகார் கொடுத்திருக்காங்க. நடராஜன் சொல்லிட்டு ஒரு ஆசிரியர்கள் அவர் போக்சோல கைது கூட செய்யப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நிறைய இடங்களில் தொடர்ச்சியா அவர் தடுக்கிறதுக்கு ஏதாவது சிறப்பு திட்டம் மாதிரி என்ன மாதிரி திட்டம் செய்வேன் மாணவிகளுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு அப்படின்ற அடிப்படையில் கண்டிப்பா ஒரு பொம்பளை பிள்ளையை பார்க்கிறவங்க ஒரு தைரியமான ஒரு சூழ்நிலையோட பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலையில் தான் இருப்பார்கள். வெறுமனா பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் அந்த பள்ளிக்கூடத்தில் கழிவறை முதற்கொண்டு சரியா இருக்குதான்னு பார்த்துட்டு தான் பொம்பளை பிள்ளைங்களை அதை அனுப்பி வைக்கிற சூழ்நிலை இருக்கின்றது. அதையும் தாண்டி நீங்கள் சொல்வது போல இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து உள்ளபடியே மனதுக்கு வேதனைக்குரியதாக இருக்கின்றது. என்னதான் போக்சோ சட்டம் நம்ம பாய்கிறதம் என்று சொன்னாலும் அந்த ஒரு மாற்றம் ஒரு மனநிலை ஒரு மாற்றம் இல்லாமல் இப்படி பெரியவங்க நடந்துக்கிறாங்கிறது ஒரு வேதனைக்குரியதான். என்னை பொறுத்த வரைக்கும் இதை கண்டுபிடிக்க இது உண்மைத்தன்மை அது இருக்குங்கிற பட்சத்தில் ஒரு நம்மளுடைய டைரக்டர் பிரைவேட் ஸ்கூல் டைரக்டர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் செய்தியாளர்கள் சந்தித்ததை பார்த்தோம். அதில் மாவட்ட கல்வி அலுவலரிடம் அனுமதி பெற்ற பின்பே பள்ளிகளில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட வேண்டும் என அவர் தெரிவித்திருக்கிறார். அவர் பேசிய முழு விவரங்களையும் பின்னர் வரக்கூடிய செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.